எனக்கும் சூழ்ச்சி பண்ண தெரியும். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. நான் ரகு கிட்ட தான் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கத்துக்க போறேன். உன்னை தோக்கடிச்சு ராமோட எம்டி பொறுப்புக்கு நான் வர போறேன். அதுக்கப்புறமா நான் உன்னை வச்சுக்கிறேன். ஏன் இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? எங்க வீட்டுல வேலைக்காரியா தானே இருக்க. பழச மறக்காம இரு. அது உனக்கு உதவியா இருக்கும். பிரியாக்கா, உங்க அறியாமையால நீங்க ரொம்ப தப்பான பாதையில போறீங்க. அது ரொம்ப ஆபத்து. இத பாரு, இந்த குறி சொல்ற வேலை, அருள் வாக்கு சொல்ற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். போ, போய் உன் புருஷனை பாரு. ஞாபகம் மறதில எங்கேயாவது கிளம்பி போயிட போறாரு. இல்லனா அந்த வனிதா கூட்டிட்டு போயிட போறா. அப்புறம் உன் புருஷனை காணோன்னு லோன்னு அலையாத. உன்னோட சேர்ந்து நாங்களும் தேடணும். எங்களுக்கும் தலைவலி ஆயிடும். அண்ணி சொல்றத பிரியா கேட்க மாட்டேங்கிறா. பிரியா ஒரு திருந்தாத ஜன்மம். பிரியா கிட்ட பேசுறது வேஸ்ட். பேசாம அண்ணி கிட்ட பேசி பிரியாக்கு அட்வைஸ் பண்றத நிறுத்த சொல்வோம். சீதா, என்ன பிரியாக்கா? எனக்கு முக்கியமான போர்ஷன் படிக்க வேண்டியிருக்கு. உன் கூட பேசி பேசி எனக்கு தலைவலியா வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா டீ போட்டு எடுத்துட்டு வரியா? சரி பிரியாக்கா. அண்ணி, கொஞ்சம் வாங்களே. சொல்லு கல்பனா, என்ன வேணும்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அண்ணி? பிரியாவுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி அவெல்லாம் கேக்குற ஜென்மமா? நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் மன உளைச்சல் ஆயிட்டு வரீங்க? அப்படி இல்ல கல்பனா. சும்மா இருங்க அண்ணி. பிரியாவுக்கெல்லாம் பட்டாதான் புத்தியே வரும். புத்தி கெட்டு போய் அவமானப்பட்டவதான். நானே எங்க அம்மா சொல்லும் போது கேட்கலதான். அதுக்கான பலனை நான் அனுபவிச்சுட்டேன். இந்த விஷயத்துல பிரியாவுக்கு அட்வைஸ் பண்ண எனக்கு தகுதி இல்லதான். ஆனா அவளுக்கு புத்தி சொல்ல போய் நீங்க மன உளைச்சல் பட்டு வரதுதான் என்னால தாங்கிக்க முடியல. கல்பனா, நான் உனக்கு எப்படி அண்ணியோ அதே மாதிரி பிரியாக்காவும் உனக்கு அண்ணிதான். பிரியாக்காவுக்கு ஒரு அவமானம்னா அது நமக்கு எல்லாம் அவமானம் தான். நீ சொல்ற மாதிரி அப்படிலாம் என்னால விட்டுற முடியாது. ஐயோ அண்ணி, அறிவுள்ளவங்களுக்கு புத்தி சொன்னா அறிவோட கேட்பாங்க. அறிவில்லாதவங்களுக்கு புத்தி சொன்னா நாம தான் அண்ணி அறிவில்லாதவங்கள ஆயிடுவோம். அண்ணி, ஒரு மரத்துல ஒரு குருவி கூடு கட்டி இருந்துச்சாம். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு குரங்கு நடுங்கிக்கிட்டே அந்த குருவி கூட்டுக்கிட்ட வந்து நின்னுச்சாம். அப்ப குருவி சொல்லுச்சாம், குரங்கே என்ன பாரு, எனக்கு எவ்வளவு சின்ன அறிவு. நான் ஒரு கூடை கட்டிக்கிட்டு எப்படி பாதுகாப்பா இருக்கேன், அதே மாதிரி நீயும் இருக்கலாம்ல அப்படின்னுச்சாம். இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்க, உனக்கு அறிவே வளரலன்னு சொல்லுச்சாம். உடனே குரங்கு எனக்கே புத்தி சொல்றியான்னு குருவி கூட்டம் உடனே அப்படியே பிச்சு போட்டுருச்சான். குருவியும் குரங்கு மாதிரி மழையில நனைஞ்சுக்கிட்டு நடுங்கிக்கிட்டே சொல்லுச்சான், அறிவு உள்ளவனுக்கு புத்தி சொன்னா அறிவோட கேப்பான், அறிவில்லாதவனுக்கு புத்தி சொன்னா நாம தான் அறிவில்லாதவனா ஆயிடுவோன்னு. அதே மாதிரி பிரியாவுக்கு புத்தி சொன்னா நாம தான் அறிவு கேட்டவங்க ஆயிடுவோம். அதுக்குதான் உங்க நன்மைக்கு தான் சொல்றேன் அண்ணி.